ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது இந்தியாவின் டிராம் வண்டிகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. நடந்து செல்பவர்களின் வேகத்தை காட்டிலும் சற்று அதிக வேகத்தில் அவை பயணிக்கும். சற்று முயற்சி செய்தால் நடந்து செல்பவர்கள் கூட டிராம் வண்டியை முந்திச் சென்றுவிட முடியும். நத்தை போல் நகரும் இந்த இயந்திர வாகனம் மேற்கு வங்காள மாநிலத்தின் 3 வழித்தடங்களில் இப்போதும் பயணிக்கிறது. இதைவிட ஸ்பெஷலான செய்தி என்னவென்றால், டிராம் ரயிலை நூலகமாகவும் மாற்றி இயக்கி வருகின்றனர். டிராம் லைப்ரரி என்ற பெயரிடப்பட்டிருக்கும் அந்த டிராம் ரயிலில் புத்தகங்கள், செய்தித்தாள்கள், சிவில் சர்வீஸ் உள்பட பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேற்கு வங்காள மாநில போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் இந்த டிராம் லைப்ரரி வண்டி சியாம்பஜார் முதல் எக்ஸ்பிளண்ட் வரை 4.5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த இடைப்பட்ட தூரத்திற்குள் கொல்கத்தா பல்கலைக்கழகம், பிரசிடென்சி பல்கலைக்கழகம், ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி, இந்து பள்ளி, ஹரே பள்ளி, கொல்கத்தா பெண்கள் பள்ளி உட்பட 30 கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளை ஈர்க்கும் வகையில் இந்த டிராம் லைப்ரரி வண்டி இயக்கப்படுகிறது. மெதுவாகவே நகர்ந்து செல்லும் என்பதால் வண்டிக்குள் இருந்து படிப்பதற்கும் சௌகரியமாக இருக்கும். மேலும் டிராம் வண்டிக்குள் வைஃபை இணையதள வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் வண்டிக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை தவிர இணையதளம் வழியாக புத்தகங்களையும் படிக்க முடியும். இந்த டிராம் நூலகத்தின் புத்தக வாசிப்பு பற்றிய கருத்தரங்குகள், புத்தக வெளியீட்டு விழாக்கள் மற்றும் இலக்கிய விழாக்களை நடத்துவதற்கும் மேற்கு வங்க போக்குவரத்து கழகம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இப்போதும் கொல்கத்தாவில் மட்டுமே டிராம் வண்டி சேவை நடைமுறையில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நகரம் முழுவதும் ஓடிய டிராம் சேவை இப்போது ஒரு சில வழித்தடங்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது. மிகவும் குறைவான வேகத்தில் பயணிப்பது, பயணிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையில் பயணிப்பது, பராமரிப்பு செலவு போன்றவற்றை கருத்தில் கொண்டு டிராம் சேவையை முற்றிலும் நிறுத்துவது பற்றி பேச்சு எழுந்த நிலையில் நடமாடும் நூலகமாக புதிய அவதாரம் எடுத்திருக்கிறது இந்த டிராம் வண்டி.